வீட்டுக்கு ரொம்ப கோவமா முத்து வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "ஏன் பார்லம்மா வெளில வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன முத்து சத்தமாட்ட கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு, "எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிறான்? அது உன்னைய எதுக்கோ கூப்பிடுறான் பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உன் தம்பி என்னைக்கு தான் வந்து நார்மலா பேசியிருக்கான். வா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போன, "ஏன் பார்லம்மா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா ரூம்லேருந்து வெளில வராங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அப்பா நீ எங்கப்பா இருக்க? நீங்க வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. "வர இருடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க ஹாலுக்கு. "என்னடா அவன் முன்னாடி உண்மையை மறைச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. "ஏம்மா நீ அன்னைக்கெல்லாம் பார்த்ததெல்லாம் ரொம்ப சின்ன பொய். இது எவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிருக்கு தெரியுமாப்பா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை, "என்னடா என்னன்னு சொன்னா தான்டா தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் பரலரம்மா உனக்குலாம் எப்படி மனசு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னங்க என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. "இருங்க எல்லாருமே சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலரம்மா இனிமேல் நம்ம வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்காது. மனோஜ் நீ மனசை தேத்திக்கடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா வளர்ற, உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா இப்போ மத்தியானத்துலேயே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டியா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சும்மா வந்து ஏதாவது உளறிட்டு இருக்காத, நீ அதுதான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும், நீ அதுக்கு மேலே இருப்பியாட்டிருக்குது, கொஞ்சம் அமைதியாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "மாமா இங்கே பாருங்க, அவர் தான் ஏதோ சொல்ல வராருல்ல, அமைதியாக கேட்க சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏண்டா மனோஜ் எதுக்குடா இப்போ அவசரப்பட்டுட்டு இருக்கிற, அவன் தான் ஏதோ சொல்கிறான் இல்லடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "முக்கிய ஆதாரத்தோட கையும் கழுவுமா தப்பா மாட்டியிருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரோகிணி, "ஒருவேளை ஏதாவது கிருஷிக்கு இது ஏதாவது உளறிப்பானா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானே, இருந்தாலும் என்னன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறாங்க. "என்ன பாலரமா எல்லா திருட்டுத்தனம் வெளில வந்துருச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவும் யோசிக்கிறாங்க. நைட்டு வேறு கிறிஸ்கிட்ட இவங்க தனியாக பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஏதோ வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசினாங்க. என்னமோ கிறிஷுக்கு இவங்களுக்கு ஏதோ சொந்தம் இருக்கும் போல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி இவர் அதை தான் சுற்றி பேசுகிறாரு இல்லை வேறு ஏதாவது தெரியலையே, நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் அமைதியாக இருக்காங்க. "இங்கே பாருங்கப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போய் இந்த அந்த கிறிஷுவோடைய பாட்டி பார்க்க போயிருந்தேன். அப்போ அங்கே அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லி வச்சுட்டும் போயிருந்தாங்க. அவங்களுடைய ஃபோன் அங்கே தான்ப்பா இருந்தது. நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த ஃபோனில் ஒரு கால் பார்த்தா கல்யாணின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி கல்யாணின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன்ப்பா. பார்த்தா இந்த பார்லரம்மாவுடைய நம்பர் தான்ப்பா அந்த நம்பர் ஃபோனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா நானும் சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு எதுவுமே நான் இங்கே பேசலை. ஆனால் வந்து பார்லரம்மா குரல் தான்ப்பா கேட்டுச்சு. அந்த நம்பர் எடுத்த உடனே எதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனில் எடுத்து என் ஃபோனில் வந்து டைப் பண்ணி கால் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அதில் வந்து பார்லரம்மான்னு தான்ப்பா வருது. இதுதான்ப்பா கல்யாணி, இதுதான்ப்பா அந்த அம்மாவுடைய பொண்ணு. நான் அங்கேயே வச்சு அவங்ககிட்டே கேட்டிருப்பேன். பாப்பா அவங்களுக்கு உடம்பு சரியாத அவங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இது எல்லாத்தையும் வந்து செய்கிறது இந்த அம்மா தான். ஏற்கனவே எனக்கு நிறைய எனக்கும் மீனாக்கும் டவுட்டு. ஏன்னா வந்து கிறிஷ் வீட்டுக்கு வந்திருந்தான், எப்போ போல் வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தான். திடீர்னு இடையில தான் கிறிஷோடைய பாட்டி எங்ககிட்ட வந்து பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசினாங்க. அப்புறம் தான் எனக்கும் வந்து மீனாவுக்கும் அப்போவே டவுட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டும் கிறிஷ் மீனா பக்கத்தில் தானப்பா தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா இந்த பார்லரம்மாக்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். "வாடா தம்பி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது கூட ஒரு மாதிரி ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ வந்து எதுவும் சொல்லாத பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டிச்சிருக்காங்க. அப்போவே மீனா வந்து என்கிட்ட சொல்லிட்டா. நான் சொன்னேன் மீனாக்கிட்ட, ஏதோ இது வந்து கிறிஷுக்கும் இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைக்கும்னு தெரியவே இல்லை. நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாதுப்பா. இதான் மனோஜ் இது 2வது கல்யாணம் பண்ணியிருக்குது. ஏற்கனவே இது கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஷ் தான் அதனுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஒரு விஜயா அப்படியே நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு, "என்ன நடக்குதுங்க? எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிற, என் பையனுக்கு என் வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு" சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு அண்ணாமலை, "இங்கே பாரு அவன் மேலே கை வைக்காத, கை வைக்கிறது கூட அவ்வளோ தகுதி கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே கோவப்படுறாங்க. "அங்கிள் இங்கே பாரு வாயை மூடு, இதுக்கு மேலே பேசாத. அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து பேசினப்போ சாமிநாடி வச்சு தானே கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணேன். உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை? இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கிற நீ. உண்மையை மறைச்சது மட்டும் கூட பரவாயில்ல, நீ சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெத்த பயணிவே முடியாதவங்க வயசானவங்ககிட்ட அம்மாட்ட விட்டுட்டு வந்துட்டு இப்படி வந்து வாழ வந்திருக்கியே. நீ எல்லாம் என்ன மாதிரி ஒரு பெண் பிறவின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மா ஆம்பளைங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா கூட அம்மா தான் வந்து கூடவே இருந்து பசங்களை வளர்த்தி வழி நடத்துவா. நீ எல்லாம் என்ன ஜென்மமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அங்கிள் இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, "சீரியலில் தான் இது மாதிரியெல்லாம் நான் பார்ப்பேன். இன்னும் இவ்வளோ தூரம் நீங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கீங்க ரோகிணி. நீங்களாம் எப்படி தான் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னு எனக்கு நினச்சாவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, "என்ன அந்த கிறிஷ் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணா? சின்ன பையனுங்க. அவனுடைய முகத்தை பார்த்தா கூடவா உங்களுக்கு இப்படி இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிட்டு வந்து வாழணும்னு உங்களுக்கு தோணி இருக்கும்? எத்தனை பேர் தான் ஏமாத்திருக்கீங்க, குடும்பத்தையும் ஏமாத்திருக்கீங்க, எத்தனை பொய். என்னால் ஒன்றுமே என்னால் நினைக்கவே முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா, "இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. நான் வேலையை போய் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, "அம்மா வெயிட் பண்ணுமா, இவன் என்னை எவ்வளோ தூரம் நம்ப வச்சு என்னை கேனையனாக்கியிருப்பா, என்னைய என்ன பண்ணியிருக்கா. அதனால தான் ஒருத்தன் எனக்கு அடிக்கடி வந்து லெட்டர் கொடுத்துட்டே இருந்தான். உன்னை கூட இருக்கவங்கனால பிரச்சனை, உனக்கு கூட இருக்கவங்கனால பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் கூட
கூட வந்து என்னென்னமோ நினச்சேன். ஆனால் இவ தான் இப்படிலாம் பிரச்சனைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆமாம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் அவள் உள்ளே இருக்கிறாள், வெளியே இருக்க தேவையது இன்னும் ஏதாவது கிரிமினல் வேலை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு தானம்மா வருவா. அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவளுக்கு எனக்கு இது செட்டே ஆகாது. நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கூட என் மூஞ்சில் முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், எல்லாமே பண்ணது உன்னோட சேர்ந்து வளர்ச்சி வாயை மூடு. நீ ஏற்கனவே ஒருத்தவனோட கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்று என்கிட்ட வந்துட்டு ஒன்றுமே இல்லை வந்து பொய் பேசி மலேசியாவில் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னு உண்மையாலுமே அம்மா உயிரோடு இருக்கிறப்பவே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறையே. நீ எல்லாம் எப்பேற்பட்டவ? நாளைக்கு இன்னைக்கு எனக்கு என்ன வேணால் நீ பண்ண துணிஞ்சிருவியல. நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக பெத்த அம்மாவே மறைச்சவ, பெத்த பையனையே நீ மறைச்சவ, நீ எந்த எல்லைக்கும் நீ போவேங்கிறது இந்த ஒரு விஷயமே காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் உண்மையை நான் மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் உனக்கு சொல்லலாம்னு நினச்சேன். கோவப்படுவேன்னு தான் நினச்சேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமில்ல, அதுக்கப்புறம் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை வந்துச்சு ஃபஸ்ட்டு, அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கிட்ட எந்த பதிலும் இல்லை. அது தெரியாத வயசில் அம்மா வயசானவங்களை ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் இறந்தும் போயிட்டார். அவர் இல்லை, அது எனக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நான் என்ன பண்ண பாவம் உனக்கு? உங்கள் அம்மா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அது உன்னுடைய தலையெழுத்து. அதான் சொல்லிட்டு நீ வந்து உன் பையன் இருக்கான்ல, நீ அவனோட வாழ்ந்துருக்கணும். அதை தவிர்த்து எதுக்கு அடுத்தவங்களை வந்து இப்படி வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கங்கணம் கட்டிட்டு வந்த? உனக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இவங்க நின்றுட்டு இருந்தானே, இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தானே எனக்கு ஏதாவது ஆயிரும், டென்ஷனில் இல்லை, ஒழுங்காக போக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை நான் என்ன சொல்கிறது? அவளே கொஞ்சம் வெக்க தோசமெல்லாம் இருந்ததுன்னா அவளே கிளம்பி போனால் பரவாயில்ல. அப்பா நீயே கோவப்படாத, நீங்களே இப்படி கோவப்படுறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனால் முத்து சொல்கிறாங்க. இப்போ பண்ண வேலைக்கு என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு இந்த பிடிக்கவே இல்லைப்பா, இது இந்த அளவுக்கு வந்து உண்மையை மறைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. இப்போ என்ன, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானவா? மனோஜுக்கும் உனக்கும் இனிமேல் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவன் மனோஜ் வந்து டைவர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவான், பார்த்து சைன் பண்ணி அனுப்பிச்சுடு அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அவர் சொல்லிட்டா நான் டைவர்ஸ் கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேலை பார்த்துருக்க தெரியுமா? ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்க. நான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வந்து கேஸ் வந்து டைவர்ஸ் கொடுக்குறது கோர்ட்டே முடிவு பண்ணிடும், புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே கொடுத்துட்டினா மரியாதை, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணினா நீ தான் அசிங்கப்பட்டு போயிடுவ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, நான் சொல்கிறது கேளுங்க, போது இதுக்கு மேலே ஏதாவது பேசினா நல்லா இருக்காது பாரு, மரியாதையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்தளவுக்கு ஆயிடுச்சு எல்லாம் வந்து இந்த முத்து மீனாவனால தான் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி நினைக்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருந்தால் இத்தனை பிரச்சனை நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு அழுதுட்டு அப்படி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போனோன்னே, என்ன கல்யாணி இந்த டைம் பார்த்து வந்திருக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் என் வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இங்கே முத்து வந்திருந்தப்போ எதுக்கு முத்துக்கிட்ட ஃபோனையெல்லாம் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி இங்கே பார்க்க வந்த நேரத்தில் தான் இங்கே ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால் திங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஆனால் முத்து தம்பி வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பான்னு எனக்குன்னு தெரியும், நீ அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணியிருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து குறை சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, என் வாழ்க்கையே போயிடுச்சு, எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியங்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஸ்கூலில் இருக்கான், நான் இனிமேல் இந்த மனோஜ் இனிமேல் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், என் வாழ்க்கையை லிஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ரோஹிணி அவங்க அம்மாவை.